ஜோதி மல்ஹோத்ரா ஹரியானாவை சேர்ந்த நபர் ஒரு யூடியூபர் என்ன பண்ண நான் விளாக் பண்ணுறேன்ட்டு அடிக்கடி பாகிஸ்தானுக்கு போயிருக்கிறாங்க. பாகிஸ்தானில் போய் இந்த கோயிலை நான் பார்த்தேன், அந்த கோயிலை பார்த்தேன், பாகிஸ்தான் மக்களை இப்போ சந்தித்தேன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சைனாவுக்கும் ஒரு முறை போயிருக்காங்க. அதுவும் ஒரு சந்தேகத்தை எழுப்பி 2 நாட்கள் முன்னாடி வங்கதேசத்தை சார்ந்த உளவாளியை பிடிக்கிறாங்க. அவன் அங்கே இருக்கிற உளவு அமைப்பினுடைய முக்கியமான ஆஃபீஸரான். அவன் பிச்சைக்கார மாதிரி சுற்றிந்துக்கிறான் ஒரு இடத்துல. இவனை பிடிச்சி யாரான்னு விசாரிக்கும் போது இவன் பெரிய அதிகாரி அங்கே. அப்போ அவன் வந்து ஏதோ ஒரு தேச துரோக செயல் இந்திய நாட்டுக்கு எதிராக ஒரு செயல் செய்வதற்காக அவங்க வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. நம்ம ஊர்லேயே நம்ம ஊர் சாப்பாடை சாப்பிட்டு நம்ம போடுற காசை வச்சு இவங்க எல்லாமே பண்ணிட்டு இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், இந்த ஜோதி மல்ஹோத்ரா பல வீடியோக்கள் இவங்க அமிச்ச வாட்ஸ்அப் சேட் எல்லாம் வந்துட்டு டெலிட் ஆகிருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் ரெட்ரீவ் பண்ணலாம், பெரிய மேட்ரே கிடையாது. இருந்தாலும் இவங்க இராணுவத்தினுடைய அசைவுகள் என்ன, இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் நடக்கிறது வரையும் இவங்க கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஐஎஸ்ஐனுடைய முக்கிய தளபதி, முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபரோட இவங்க தொடர்பில் இருந்திருக்கிறாங்க. ஒரு யூடியூபர்னால் ஒரு யூடியூப்பில் போடுவான், ஒரு சம்பவம் நடைபெறுகிறது, அந்த சம்பவத்தை விலக்கி சொல்லுவான். ஒரு வழக்கு நடைபெறுது, அந்த வழக்கினுடைய சாராம்சத்தை சொல்லுவான், உள்ளே இருக்க கண்டென்ட்டை சொல்லுவான். ஒரு சமையல் சமையல் பண்ணுறது எப்படின்னு ஒரு யூடியூப் விஷயத்தை சொல்லுவான். இந்தியாவின் பாதுகாப்பு அம்சங்களை இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வந்து கேதர் பண்ணி அப்படியே வந்து ஐஎஸ்ஐ கிட்ட கொடுக்குறாங்க. ஜோதி மல்ஹோத்ரா அரசு நியமித்த ஒரு ஆளா, எதுக்கு இந்த இஃப்தாருக்கு போகிறாங்க? பாகிஸ்தான் தூதகரத்துக்கும் உனக்கும் என்ன இருக்குது? யூடியூப்னா நீ யூடியூப், நான் சொன்ன மாதிரி யூடியூப் வீடியோ எடுத்து போட்டுப்போ, நீ எதுக்கு அங்கே உள்ளே போகிறன்றது இவங்க ஆராய்ச்சி பண்ணல. ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி விசாரிக்கும் போது தான் தெரியுது. இது ஒரு பெரிய நெட்வொர்க். நேற்று பார்த்தீங்கன்னா 11 பேர், கூடுதலாக 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஜோதி மல்ஹோத்ரா அவருடைய குடும்பம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது விளாக் எடுக்க போனதான் அப்படி பஞ்சாயத்து ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. விளாக் எடுக்க போனாலும் எதுக்கு எல்லாத்தையும் டெலிட் பண்ணோம்? நீ அனுப்புகிற மெசேஜ் வந்து பாகிஸ்தானை சார்ந்த ஒரு நபருக்கு போயிருக்கு. அந்த மெசேஜ் நீ ஏன் அனுப்பிட்டு டெலிட் பண்ணுற? இல்லை வேறு ஏதாவது பர்சனல் சேட் பண்ண போகிறீங்களா? என்ன சேட் பண்ணுறீங்க? ஏற்கனவே ஒரு இந்திய ராணுவத்தை சேர்ந்தவர் பாகிஸ்தான் பொண்ணை கல்யாணம் பண்ணார் சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்தை ஒரு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சும்மா ஒரு விளாகர் வேலை பண்ணிட்டானே சார். இந்த பெண் ஒரு விளாக் எடுக்கிற பெண், ஒரு வீடியோ எடுக்கிற பெண், யூடியூப்பில் போடுற பெண் வந்து ஒரு நாட்டை காட்டி கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா, அப்போ நம்ம எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோம், அந்த உளவு விஷயத்தில் நம்ம பின்தங்கி இருக்கிறோம். ஒரே ஒரு இதை பயன்படுத்தினாலே மேட்டர் முடிஞ்சிருக்கும். அப்புறம் நம்ம மாட்டிக்கிறோம், போகிறோம், சண்டை போடுறோம், ஆப்ரேஷன் சிந்தூர், ஆப்ரேஷன் விந்தூர்ன்ற அதெல்லாம் வேற. ஆனால் இப்படிப்பட்ட ஆட்கள் உடனே அடையாளம் காணப்பட்டு அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை எடுக்கும் பொழுது தான் நாளைக்கு ஃப்யூச்சரில் நம்ம நாட்டுக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதலோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு பயம் வரும். இதை நீங்கள் இஸ்ரேல் கிட்ட பண்ண முடியாது, இதை நீங்கள் அமெரிக்காட்ட பண்ண முடியும். என்னதுக்கு 12 பேர் சுட்டுருப்பான், 12 பேர் நிற்க வச்சு காலி பண்ணிருப்பான். இப்போ நம்ம உட்காந்து ஒவ்வொன்றா கதை கேட்டுட்டு இருப்போம். ரொம்ப ஜோதி மல்ஹோத்ரா வீடியோ போட்டார்கள், இதை போட்டார்கள், அதை போட்டார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்தியா பாகிஸ்தான் இந்த பஹல்காம் தாக்குதல், அதை தொடர்ச்சியாக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு இந்திய எல்லை பகுதிகளில் ஒரு பரபரப்பான ஒரு எப்படி சொல்கிறோம் ஒரு நிலவரமாக போயிட்டு இருந்தது. இது சர்வதேச அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ட்ரம்ப்லாம் இதில் தலையிட்டு சீஸ்ஃபயர்லாம் கொண்டு வரப்பட்டது. இதற்கு இந்த பரபரப்பு முடியறதுக்குள்ளேயே என்னென்னா, இங்கே இந்தியாவை சேர்ந்த ஹரியானா, பஞ்சாப், அதுக்கப்புறமா உத்தரப்பிரதேச சேர்ந்த 4 பேர் வந்து பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஜோதி, இதில் பிரைம் சஸ்பெக்ட் ஜோதின்றவங்க, ஜோதி மல்ஹோத்ரா ஒரு யூடியூபர், ஒரு விளாகர், இவங்க கைது செய்யப்பட்டு இந்த விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்காங்க. விசாரணை போயிட்டுருக்கு. முழு பின்னணி என்ன, எப்படி இவங்க பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்தாங்கன்னு எப்படி இந்திய அரசு இதை கண்டுபிடிச்சிது சார்? சார், அதாவது ஏப்ரல் 22 பஹல்காமில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தது. மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரும் எதிர்பாராமல் மக்களை வந்து டைரெக்டாக போய் அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது தெரிஞ்சு டூரிஸ்ட் பிளேஸ் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் இன்டீரியராக ஒரு புல்வெளிகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம். அங்கே நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்களாம் போயிட்டு வந்திருக்காங்க, வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பஹல்காம் அப்படின்ற ஒரு ஏரியாவே பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எண்ட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் எண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அது தொடர்ச்சி எப்பயுமே பதற்றமாக இருக்கும். எங்கேயோ இராணுவத்தினர் இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கொஞ்சம் என்னென்னு கேட்டால், எப்பயுமே நம்ம நாட்டை பற்றி தான் உங்களுக்கு தெரியல, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அதாவது அரசியல்வாதி உருவாக்குறது யாருன்னு கேட்டால் பொதுமக்கள் தான். ஆனால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு குறைவாக காணப்படும். ஆனால் அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா ABCD EFGHன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை போட்டு டைட்டாக வந்து அவங்கள பாதுகாப்பாங்க. அப்படி ஒரு சூழல். இங்கே வந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து மக்கள் போனாங்க சார். போயிருக்கும்போது பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டு கொடூரமான முறையில் வந்து ஒரு 26லேருந்து 27 பேர் வந்து இறந்து போனார்கள். அந்த செய்தி நமக்கு தெரியும். மிகப்பெரிய வந்து ஒரு பின்னடைவு
ஏற்பட்ட ஒரு சூழலை நம்ம அங்கே பார்க்க முடிஞ்சு. உடனே என்ன பண்ணாங்கன்னா இராணுவத்தினர் அவங்கள மீதி இருந்தவங்களை செக்யூர் பண்ணி, நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இமீடியட்டாக வித்தின் 15 to 20 மினிட்ஸ் எங்களை செக்யூர் பண்ணிட்டாங்க. தூக்கிட்டு ஓடின கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். ஆட்களை வந்து தூக்கிட்டு போகிறதெல்லாம் பார்த்தோம். அப்படி ஒரு சம்பவம் நடந்தோடனே எல்லாமே யோசிக்கிறாங்க, இந்தியாவை டச் பண்ணுற அளவுக்கு ஒரு பயங்கரவாத அமைப்புக்கு அவ்வளோ தில் இருக்கா, அவ்வளோ வந்து அவங்கக்கிட்ட வெப்பன்ஸ் இருக்கா, இந்தியா கிட்ட சண்டை போடணும் அப்படின்னாலே. இப்போ அந்த S-400 ரஷ்யா கிட்டேருந்து ஒரு விஷயத்தை வாங்கினாங்க. நேற்று கிடைச்ச ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்திகள் மூலமாக வந்தது தான். மிசைல் அட்டாக்கே வந்து பாகிஸ்தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது மிசைலே அனுப்பியிருக்காங்க. மிசைல் மூலமாக இந்தியாவை தாக்குவதற்காக வந்து ஒரு மிசைல் அவங்க அனுப்புகிறாங்க, ஏவி விடுறாங்க. ஏவி விடும் பொழுது அதை இன்டர்செப்ட் பண்ணி S-400 ரஷ்யாவிலேருந்து வாங்கிய அந்த S-400 வந்து அதை செயலிழக்க செய்யுது அப்படின்ற. அப்போ அது மிஸ் ஆகிருந்தால் என்ன இருக்கும், எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கும். அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல். இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்காக தான் இந்திய இராணுவமும் சரி, உயர் அதிகாரியும் சரி, இராணுவ மந்திரி, பிரதமர் இவங்க எல்லாமே இது வந்து ஒரு டிக்னிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஜஸ்ட் லைக் தட் ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலிருந்து ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தின ஒரு கணக்கு தானே இது ஆகிப்போச்சு. அப்படின்னு பண்ணோன்னே இது வந்து வேறு லெவலில் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணும்போது தான் 6ஆம் தேதியோ 7ஆம் தேதி விடியற் காலை 1:10 1:25 ஒரு 20 மினிட்ஸ் ஒரு அட்டாக் ஒன்று பண்ணாங்க. அந்த அட்டாக்கில் வந்துட்டு பல்வேறு தீவிரவாத அமைப்புகளுடைய முகாம்கள் அழிக்கப்பட்டது அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டோம். அதுவும் இல்லாமல் பெண் அதிகாரிகளை வைத்தே எப்படி ஒரு ரிவெஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, பெண் அதிகாரிகளை வைத்து இது ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு பக்கவாக ஒரு பிளானில் இந்திய அரசாங்கம் அதை பண்ணுறாங்க. அதன் தொடர்ச்சியாக அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே பாகிஸ்தான் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டே என்ன கேட்டால் ஒரு தவறான ஒரு ஸ்டாண்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து தீவிரவாத முகாம்களையும் பயங்கரவாத முகாம்களையும் தாக்குறோம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்களையும் வந்து கோயில்களையும் என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, தாக்குதல் பண்ணுறாங்க. அங்கே பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். நம்ம வீடியோ கூட பார்த்துருப்போம், ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வந்து ஒரு பாம்பு விழுது. இந்த மாதிரி ஒரு சூழல். அந்த பக்கம் ராஜஸ்தான்லேருந்து மிக ஒரு 100-120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பாகிஸ்தானுடைய அங்கே ஒரு தீவிரவாத அமைப்பினுடைய முகாம் இருந்துச்சு. அந்த முகாம் தாக்குறாங்க. அப்போ அங்கேருந்தும் என்ன பண்ணுறாங்க, பார்டரில் ஒரு சிக்கலை கொடுக்குறாங்க, பொதுமக்கள் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு சூழல் வந்தோன்னே கண்டினியூஸாக சண்டை நடக்குது. சண்டை நடந்த பிறகு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 9ஆம் தேதி நினைக்கிறேன், அமெரிக்க அதிபர் என்ன பண்ணுறாரு, டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நான் இது மாதிரி வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டேன், இது மாதிரி போரை நிறுத்தாட்டி வர்த்தகத்தை துண்டிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை சொல்கிறாரு. போர் நிறுத்திட்டாங்க. அந்த பார்டரில் நடந்த போர் நின்றுச்சு. போர் நின்னாலும் கூட சிந்தூர் ஆப்ரேஷன் தொடரும்னு உயர் அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஒரு சிந்தூர் ஆப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்குது. யார் வந்தாலும் அடி பண்ணிட்டாங்க. பார்டரை நீ தொட்ட, இனிமேல் நீ தொட்ட, நீ கேட்ட. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ட்ரைலரு, மெயின் பிக்சர் அதான். இனிமேல் நீ தொட்ட, நீ கேட்ட அப்படின்ட்டாப்ல மோடி. அப்படி வந்து ஒரு சீரியஸான சப்ஜெக்ட் சார். அப்போ வந்து உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. அந்த நாடு ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு நாட்டை பற்றி இந்த நாட்டினுடைய சீக்ரெட், அதாவது இந்திய இராணுவத்தினுடைய, இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ஜோதி மல்ஹோத்ரான்றவங்க ஒரு ஹரியானாவை சார்ந்தவர்கள், ஒரு யூடியூபரு. யூடியூப்பில் நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க, ஃபேஸ்புக் எல்லாமே சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிறாங்க. சமூக வலைதளங்கள் மூலமாக வீடியோ வியூஸ் எல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு தெரியும், பணம் வரும். இந்த யூடியூப் நிறுவனமே அமெரிக்காவை சார்ந்த ஒரு நிறுவனம் அப்படி வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜோதி மல்ஹோத்ரா ஏன்னு கேட்டால் இந்தியாவினுடைய உளவு அமைப்பு ஸ்ட்ராங்கான அமைப்பு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அங்கே பாகிஸ்தானில் போய்ட்டு லஷ்கர்-இ தொய்பாவினுடைய அமைப்பினுடைய ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பாக இருக்கட்டும், லஷ்கர்-இ-தொய்பா எந்த அமைப்பாக இருந்தாலும் அதை அங்கே ஆளை வச்சு தான், அங்கே ஆள் இல்லாமல் இங்கே வேலை செய்ய முடியாது. அங்கே ஆள் இருந்தால் தான் அடிக்க முடியும். அப்படி இறங்கி அடித்தாங்க. இன்னொரு விஷயம் தெரியும் உங்களுக்கு, 14 கோடி ரூபாய் அந்த இப்போ அந்த தீவிரவாத அமைப்பினுடைய கட்டடங்கள்லாம் உடஞ்சி போச்சு இல்லையா, அதுக்கு வந்து அந்த அசார் முகமது அசார் அந்த குரூப் அந்த தலைவனுக்கு என்ன பண்ணாங்க கேட்டால் 14 கோடி ரூபா நஷ்டஈடு தரேன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சொன்னாங்க. அதுவும் பெரிய சர்ச்சையாக போச்சு. என்னடா இது ஒரு தீவிரவாதம். அதே இராணுவ மரியாதையெல்லாம் கொடுத்தாங்க. அவங்க சொந்தக்காரங்களாம் இறந்து போனாங்க, 26-27 பேர்கிட்ட அவங்களும் இறந்தாங்க. அப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அப்போ 2 நாடுகளுக்கும் ஏன்னா அவனும் அணு ஆயுதம் வச்சுருக்கான், நம்மகிட்டையும் எல்லாமே இருக்குது, போட்டு பார்க்கலான்டான்ட்டு உள்ளே இறங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பாதிக்கப்படுறது யார்? சேஃப்டியாக செக்யூரிட்டியாக போய் அரசியல்வாதிங்க இருந்துருவாங்க 2 நாட்டிலுமே சரி. ஆனால் அனாவசியமாக உயிர் போகும். யாருக்குன்னு கேட்டால் பப்ளிக்கோட உயிர் போகும். அப்படி ஒரு சூழலை உருவாக்குவதற்கு இந்த ஜோதி மல்ஹோத்ரா ஹரியானாவை சேர்ந்த நபர், ஒரு யூடியூபர் என்ன பண்ணால், நான் விளாக் பண்ணுறேன்ட்டு அடிக்கடி பாகிஸ்தானுக்கு போயிருக்கிறாங்க. பாகிஸ்தானில் போய் இந்த கோயிலை நான் பார்த்தேன், அந்த கோயிலை பார்த்தேன், பாகிஸ்தான் மக்களை இப்போ சந்தித்தேன், இப்படி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சைனாவுக்கும் ஒரு முறை போயிருக்காங்க. அதுவும் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. அதுவும் இல்லாமல்
இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இராணுவத்தினுடைய மூவு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஐ உளவு அமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது பாகிஸ்தானில். இவன் சர்வசாதாரணமாக சுற்றிருப்பான். உங்களுக்கு தெரியும் 2 நாட்கள் முன்னாடி வங்காளதேசத்தை சார்ந்த ஒரு உளவாளியை பிடிக்கிறாங்க. அவன் அங்கே இருக்கிற உளவு அமைப்பினுடைய முக்கியமான ஆஃபீஸரான். அவன் பிச்சைக்கார மாதிரி சுற்றிருந்துக்கிறான் ஒரு இடத்துல. இவனை பிடிச்சி யாரான்னு விசாரிக்கும் போது இவன் பெரிய அதிகாரி அங்கே. அப்போ அவன் வந்து ஏதோ ஒரு தேச துரோக செயல் இந்திய நாட்டுக்கு எதிராக ஒரு செயல் செய்வதற்காக அவங்க வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறானுங்க, நம்ம ரெக்கார்டை எடுக்கிறானுங்க. அப்போ அதுவே ஒரு பெரிய அஃபென்ஸ்னும் போது நம்ம ஊர்லேயே நம்ம ஊர் சாப்பாடை சாப்பிட்டு நம்ம போடுற காசை வச்சு இவங்க எல்லாமே பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டால், இந்த ஜோதி மல்ஹோத்ரா பல வீடியோக்கள் இவங்க அமிச்ச வாட்ஸ்அப் சேட்டெல்லாம் வந்துட்டு டெலிட் ஆகிருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் ரெட்ரீவ் பண்ணலாம், பெரிய மேட்டரே கிடையாது. இருந்தாலும் இவங்க இராணுவத்தினுடைய அசைவுகள் என்ன, இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் நடக்கிறது வரையும் இவங்க கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஐஎஸ்ஐனுடைய முக்கிய தளபதி, முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபரோட இவங்க தொடர்பில் இருந்திருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே இந்த பாகிஸ்தான் தூதரகத்தை சார்ந்த ஒரு சிலரோடு இவங்க நேரடி தொடர்பில் இருந்திருக்காங்க. அவர் நாடு கடத்தப்பட்டார். இந்த இஷ்யூக்கு அப்புறம் அவரை நாடு கடத்தி மரியாதை ஊருக்கு போயிடறான்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. அப்போ இவங்க போய் அங்கே என்ன பேசியிருப்பாங்க, ஒரு யூடியூபர்னால் ஒரு யூடியூப்பில் போடுவான், ஒரு சம்பவம் நடைபெறுகிறது, அந்த சம்பவத்தை விளக்கி சொல்லுவான், ஒரு வழக்கு நடைபெறுது, அந்த வழக்கினுடைய சாராம்சத்தை சொல்லுவான், உள்ளே இருக்க கண்டென்ட்டை சொல்லுவான், ஒரு சமையல் யூடியூபாக சமையல் பண்ணுறது எப்படின்னு ஒரு யூடியூப் விஷயத்தை சொல்லுவான். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்திய இராணுவத்தினுடைய தளவாடங்கள் எங்கெங்கே இருக்குது, இராணுவ முகாம்கள் எங்கெங்கே இருக்குது, இராணுவத்திற்கான ரகசியங்கள் என்ன, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த தளவாடங்கள் எங்கே இருக்குன்னு கரெக்டாக சொல்கிறதுக்காகவே இவங்க இந்த பிளாகர்ன்ற ஒரு பிளாகர்ன்ற ஒரு அடையாளம் எடுத்துக்கிறாங்க. அதிகாரிகளுடைய தொடர்பு இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியாது. திடீர்னு ஒரு அரசு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னா இப்போது ஆமாம் யார் என்னன்னு ஆராயாமல் ஒரு அப்படியே கொடுத்துறாங்க. அதுக்கு தான் இது ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இந்த வழக்கு இருக்க போகுது. அப்படி வந்து இவங்க பல்வேறு கட்டமாக ரகசியங்களை, இந்தியாவை பற்றிய இந்தியாவின் பாதுகாப்பு அம்சங்களை இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வந்து கேதர் பண்ணி அப்படியே வந்து ஐஎஸ்ஐ கிட்ட கொடுக்குறாங்க. அதே நேரத்துக்கு அந்த அதிகாரிகளோடு நேரடி இவங்க பாகிஸ்தான் போகிறாங்க இல்லையா, பாகிஸ்தான் போகும்போது பல இடங்களில் இவங்க சுற்றுப்பயணம் பண்ணுறாங்க. போகும்போது உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து ஒரு நெட்வொர்க் இல்லாமல் ஒரு லிங்க் இல்லாமல் போக முடியாது. அப்போ அங்கே ஒரு மிகப்பெரிய பேஸை வந்து ஜோதி மல்ஹோத்ரா வந்து ஏற்படுத்தி அவர்கள் வந்து செஞ்சுருக்காங்க. இதே இந்தியாவினுடைய உளவு அமைப்புகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி இது லீக்காக இருக்கும் அப்படின்னு உள்ளே போட்டு விஷயத்தெல்லாம் அலசி ஆராயும் போது ஜோதி மல்ஹோத்ராவை ஃபஸ்ட்டு கேட்ச் பண்ணுறாங்க. இல்லை சார், அவங்களோட சேனலில் ட்ராவல் வித் ஜோ அப்படின்னு ஒரு யூடியூப் தளத்தில் அவங்க வீடியோ தொடர்ச்சியாக அதிகமாக பாகிஸ்தானுக்கு போயிட்டு இதை போட்டிருக்காங்க. அது ஏன் கண்காணிக்காமல் விட்டது இந்திய அரசு? இந்திய உளவுத்துறையோட ஒரு தோல்வியாக அதை பார்க்கலாமா? ஏன்னா சைனாவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. பாகிஸ்தான் தூதரகத்தில், அதாவது இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான் தூதரகத்தில் ஒரு இஃப்தார் விழாவிலையும் அவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அதிகாரிகள் கூட ரொம்ப நெருக்கமாக. ஏன்னா நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற பாகிஸ்தான் தூதரகத்தை எப்படி கண்காணிப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். அங்கே போயிட்டு வர ஆட்களை கண்காணித்தாலே இதை எப்பயோ இதை ஈஸியாக எடுத்துருக்கலாம். இப்போ எந்த இடத்துல இது கோட்டை விட்டுறாங்க? இது வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பெண் அப்படின்ற ஒரு அடையாளத்தை பயன்படுத்தி அதே நேரத்தில் இவங்க அதாவது நம்ம இந்த சைடும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராகவும் ஒரு சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி வீடியோஸ் எல்லாம் கூட இவங்க போட்டிருக்காங்க. ஓகே, இவங்களுடைய ட்விட்டர் கணக்கெல்லாம் நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த பக்கம் வந்து அரசுக்கு ஆதரவாக சில விஷயங்களையும் பேட்ரியாட்டிக்காவும் காமிச்சிக்கிட்டு இந்த வேலையை அவங்க செஞ்சுருக்காங்க. சந்தேகம் ஏற்படல. அதுதான் உளவுத்துறையினுடைய ஒரு சில லேக், யாரையுமே வந்து நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி ஜோதி மல்ஹோத்ராவுடைய வழக்கிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னு கேட்டால் இவங்க டைரெக்டாக அங்கே தீவிரவாத அமைப்புகளோடு தொடர்பில் இருக்காங்களா, இல்லை ஜோதி மல்ஹோத்ரா அரசு நியமித்த ஒரு ஆளா, எதுக்கு இந்த இஃப்தாருக்கு போகிறாங்க, பாகிஸ்தான் தூதரகத்துக்கும் இவனுக்கும் என்ன இருக்குது, யூடியூப்னா நீ யூடியூப், நான் சொன்ன மாதிரி யூடியூப் வீடியோ எடுத்து போட்டுப்போ, நீ எதுக்கு அங்கே உள்ளே போகிறன்றது இவங்க ஆராய்ச்சி பண்ணல. ஒரு பெண்ணுன்ற அந்த ஒரு விஷயம் விக்டிம் கார்டை பயன்படுத்தி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், உள்ளே இருக்க எல்லா விஷயங்களுமே கேதர் பண்ணி அதில் அவங்க அரசு நிறுவனத்துக்கு வராங்க, பல இடங்களில் போகிறாங்க, சேகரிக்கிறாங்க, பல தகவல் எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு தான் இப்போ விசாரணை வளையத்தை வந்து இது பண்ணும்பொழுது யார் யாருன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ட்ராப் பண்ணி எடுக்கும்போது அடிக்கடி இந்த பெண்ணுடைய தொடர்புகள், அந்த பெண்ணுடைய வாட்ஸ்அப் சேட்டு, இந்த பெண்ணுடைய தொலைபேசி இணைப்புகள் இதெல்லாத்தையும் கேதர் பண்ணுவோம். பாகிஸ்தானோடு தொடர்பு இருந்த ஒரு விஷயத்தை தெரியுது. தெரிஞ்ச உடனே இது காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கி எடுத்து விசாரிக்கும் பொழுது, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி விசாரிக்கும் பொழுது தான் தெரியுது இது ஒரு பெரிய நெட்வொர்க். நேற்று பார்த்தீங்கன்னா 11 பேர், கூடுதலாக 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் சார்ந்த ஒரு 3 பேர், ஹரியானா சார்ந்த இன்னொரு 3 பேர், இன்னும் ஒரு 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக இது ஒரு பெரிய நெட்வொர்க்கு.
இது ஒரு பெரிய நெட்வொர்க். அப்போ இன்னும் ஃபர்தரா இவங்க எல்லாரையுமே விசாரிக்க ஆரம்பிச்சா இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி உளவு வேலை அதாவது ஜோதி மல்ஹோத்ராவை தொடர்ந்து 11 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இவங்களோட சேர்த்து 12 பேர் ஆயிடுச்சு. 12 பேரையும் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். ஜோதி மல்ஹோத்ரா அவருடைய குடும்பம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது விளாக் எடுக்க போனதான் அப்படி பஞ்சாயத்து ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் நீ விளாக் எடுக்க போனாலும் எதுக்கு எல்லாத்தையும் டெலீட் பண்ணோம்? நீ அனுப்புகிற மெசேஜ் வந்து பாகிஸ்தானை சார்ந்த ஒரு நபருக்கு போயிருக்கு. அந்த மெசேஜ் நீ ஏன் அனுப்பிட்டு டெலீட் பண்ணுற? இல்லை ஏதாவது வேறு ஏதாவது பர்சனல் சேட் பண்ண போகிறீங்களா? என்ன சேட் பண்ணுறீங்க? ஏற்கனவே ஒரு இந்திய ராணுவத்தை சேர்ந்தவர் பாகிஸ்தான் பொண்ணை கல்யாணம் பண்ணார் சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்தை ஒரு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ராணுவத்தில் இருந்த ஒரு நபருக்கு அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். நீ ஒரு விளாகர், அவனோட விளாகருக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது சார். அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி போகும்பொழுது அது அடுத்த கட்ட பிரச்சனையாக போகுது. இப்போ இவங்க எல்லாரையும் கைது செய்த பிறகு இவங்க என்ன சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா? கைது செய்த அனைவரிடமே ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதுக்காக நாங்கள் வந்து இது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா. அப்போ பணம் கொடுக்குறா அப்படின்னா ஒரு நாட்டை காட்டி கொடுக்குற அளவுக்கு போயிடறான். இதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு துரோகம். இங்கே எத்தனை பேரோட உயிர் போகுது? இப்போ மிசைல் பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவமே தெரிவித்த இந்த விஷயம், முந்தானத்து வந்த விஷயம்னு கேட்டால், அவன் ஒரு மிசைலை ஏவி இருக்காங்க. அதாவது ஒரு அணு ஆயுதத்தை தள்ளி விட்டுருக்கான் இந்த பக்கம். அதை வந்து S-400 ஏவுகணை பலாயிரம் உயிர்கள் போய். ஆமாம், அதை S-400 இன்டர்செப்ட் பண்ணி காலி பண்ணிச்சுன்றான். சரி, காலி பண்ண விட்டாங்க, என்ன பண்ணுவேன்? மொத்தமே பாதி காலியாக இருக்கும்ல. அந்த பக்கம் ராஜஸ்தான் எல்லாத்தையும் அடிச்சு போவாங்க. 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் காலி. நம்ம திருப்பி அடிக்கிறதுன்றது வேற விஷயம். அது ரெண்டாவது சார். திருப்பி அடிக்கிறதுன்ற ரெண்டாவது. இப்போ நம்ம டச் பண்ணால் நம்ம திருப்பி அடிக்கிறோம், அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எதிர்பாராத விதமாக கூட இருக்கிறவனே இப்போ குத்துறானே முதுகில். என்ன பண்ணி கூட இருந்தவன் தான் இப்போ முதுகில் குத்திருக்கான். அவங்களுக்கு அவ்வளோ டேலண்ட்டோ அவ்வளோ விஷயங்களோ அவ்வளோ பெரிய அணு ஆயுதங்கள் வச்சுருந்தாலும் கூட இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு அவன் யோசிப்பான். அவனுக்கு என்ன கேட்டால் அங்கே தான் நமக்கு ஆள் இருக்கானே, அவனே நமக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவான் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போனதுனால இன்றைக்கி இந்த வழக்கு ஜோதி மல்ஹோத்ரா கைதை தொடர்ச்சியாக எங்கெங்கெல்லாம் லேக் ஏற்பட்டுச்சு, யார் யாருக்கெல்லாம் இந்திய அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் யார் யாருக்குள்ள இவங்க தொடர்பில் இருந்தாங்க, பாகிஸ்தானில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பில் இருந்தாங்க, இங்கே போய் பாகிஸ்தான் அஃபீஷியல்ஸ் கூடவே இவங்க தொடர்பில் இருக்கிறது அம்பலம் ஆயிடுச்சு. அவங்க பேசினது, அவங்க ஒரு சில பண உதவி பண்ணியிருக்கிறதும், அதாவது அங்கே ட்ராவலுக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இப்போ அம்பலப்பட்டிருக்கு. இது தொடர்ச்சியாக இவங்களுக்கு இங்கே இந்தியாவில் ஒரு என்னதான் விளாகரு இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலுமே ஒரு சில இடத்துல தான் அலோடு இருக்குது. அப்போது ஒரு தனிநபரை தாண்டி இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் கூட உதவி இல்லாமல் ஒரு சில இடத்துக்கு இவங்களால் ரீச் பண்ண முடியாது, ஒரு சில தகவலை பெற முடியாது. ஆமாம், அப்போ அதுலேயும் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும். ஆமாம், அதில் ஓட்ட மாற்று கட்டு கிடையாது சார். இது உளவுத்துறையிலையும் வந்து இப்போ நான் என்ன சொல்ல இப்போ நான் இருக்கேன் சார். நாம் என்ன பண்ணோம், ஆஸ் அட்வொகேட்டு ஒரு வழக்கு விஷயமா யாரோ ஒரு ஆளை போய் பார்க்கலாம், ஒரு கிரிமினலை பார்க்கலாம். ஆனால் அந்த கிரிமினல் கூடயே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது அஃபென்ஸ் ஆகிடும்ல. ஏன்னா நான் கிரிமினல் ஆகிடுறேன்ல அவங்க கூட போகும்பொழுது. ஏற்கனவே வந்து நிறைய வழக்குகள் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது இந்த ஒரு பெண் அடிக்கடி அங்கே போகிறாங்க. அவங்க வந்து ஒரு விளாகராக இருந்தால் கூட உளவுத்துறை சார், உளவுத்துறையுடைய வேலை என்ன சார்? அதாவது ஷேடோ போட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து பார்க்குறது தான் வேலை. யார் ஒரு இப்போ கண்டினியூஸாக விளாக் இவங்க பாகிஸ்தானில் போய் பண்ணுறாங்க. அப்போவே அவங்க கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்துடும். இப்போ யார் இவங்க அங்கே போகிறா? ஏன்னா அவங்களுக்கு மொசாடோடைய அமைப்பு தெரியும். மொசாடு எங்கெங்கெல்லாம் போய் அடிச்சிருக்கான். ஜெர்மனியில் போய் அடிப்பான், சவுதி அரேபியாவில் எந்த ஊரில் விட்டாலும் மொசாடு போய் வேலையை பார்த்துட்டு லண்டன்லேயே அடிச்சிருக்காங்க. ஆமாம், அப்படி ஒரு உளவு அமைப்பு தான் மொசாடு. அப்படி இருக்கும்போது நம்ம உளவு அமைப்பும் பயங்கரம் வச்சிருந்தவர் சும்மா ஒரு விளாகர் வேலை பண்ணிட்டானே சார். இந்த பெண் ஒரு விளாக் எடுக்கிற பெண், ஒரு வீடியோ எடுக்கிற பெண், யூடியூப்பில் போடுற பெண் வந்து ஒரு நாட்டை காட்டி கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா அப்போ நம்ம எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோம், அந்த உளவு விஷயத்தில் நம்ம பின்தங்கி இருக்கிறோம். இவங்களை அப்படியே விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்லை அந்த மிசைலை வந்து இன்டர்செப்ட் பண்ணாட்டி இன்றைக்கி வந்து 2000-3000 கிலோமீட்டர் காலியாக இருக்குமே சார். ஒரே ஒரு அணு இதை பயன்படுத்தினாலே மேட்டர் முடிஞ்சிருக்கும். அப்புறம் நம்ம மாட்டிக்கிறோம், போகிறோம், சண்டை போடுறோம், ஆப்ரேஷன் சிந்தூர், ஆப்ரேஷன் விந்தூர்ன்ற அதெல்லாம் வேறு. ஆனால் நடந்துட்ட பிறகு வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அப்போ இது மாதிரி ஆட்களை கண்டறிய வேண்டியது உளவு பிரிவினுடைய சீரியஸான வேலை. அது பெண்ணாக இருக்கட்டும், அவங்க யாராக வேணா இருக்கட்டும், அவங்களை வந்து நீங்கள் பின்தொடர்ந்துருக்கணும். பின்தொடராத ஒரு காரணம் தான் இன்றைக்கி இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது. தொடர்ச்சியாக இதை விசாரிக்கின்ற அதிகாரிகள் இப்போ தான் ஷார்ப்பாக வராங்க. இதை முன்னாடியே பண்ணியிருக்கணும். அதாவது இப்போ இங்கே அரசாங்கத்துக்குள்ளேயே ஒரு சில கருப்பாடுகள் இருக்கிறதையும் இப்போ அதை எல்லா இடங்கள்லையும் கருப்பாடுகள் இருக்குது சார், அதில் மாற்றுகிறது. ஆனால் இந்த விஷயத்தில் அதாவது ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல யார் யாரெல்லாம் இதில் கோட்டை விட்டது, இந்த மல்ஹோத்ரா கூட யார் யாரெல்லாம் பழக்க வழக்கத்தில் இருந்தது, இப்படி ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கும்போது இவர்களோடு தொடர்பில் இருந்தவர்கள் யார் யாரெல்லாம்,
இப்போ டைரெக்டாக போய் இவங்க ஒரு ஃபைல் எடுக்க முடியாதுல்ல, ராணுவம் சம்மந்தப்பட்ட ஃபைலை டைரெக்டாக உள்ளே போய் எடுக்க முடியாது. அப்போ அங்கே ஒரு கோவிந்தா இருப்பான், அவன் யார்? இந்த கதைகள் எல்லாம் எடுக்கின்ற போது தான் தெரியும். ஏன்னா இது நாட்டினுடைய பாதுகாப்பு. நீங்கள் இசட் பிரிவு, ஒய் பிரிவு, இந்த பிரிவுன்னு பாதுகாப்பில் போயிருங்களே, சினிமாவில் நடித்தவங்களுக்கு பாதுகாப்பு போயிருங்க, கங்கனா ரனாவத்துக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு போயிருங்க. ஆனால் இங்கே இருக்கிற வெகுஜன மக்கள் ஓட்டு போட்டு உங்களை அந்த இடத்துக்கு அனுப்பிவிட்டான்ல, அவனுடைய நிலை என்ன? எப்போ வேணாலும் அடிக்கப்படலாம், எப்போ வேணாலும் பாம்பு விழும் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல், ஒரு அச்சத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல. நீங்கள் போயிருங்க, உங்களை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் வச்சுப்பீங்க. இங்கே மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. அப்போ இந்த மாதிரியான உளவாளிகளுக்கு இவங்களை உளவாளிகள் நம்ம சொல்கிறோம், ஸ்பை அப்படின்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட ஸ்பையை வந்து அடையாளம் கண்டு இவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி இவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கும் பொழுது இதை பார்த்து அடுத்தவன் திருந்துவான். அடுத்தவன் இப்போ பாருங்கள், ஜோதியை பிடிச்சோன்னே லைனாக 11 பேர் வந்துட்டான். உளவாளிகள்ன்றதை விட தேச துரோகிகள், இவங்களுக்கு எதிராக தேச துரோக வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மளுடைய சிஸ்டம் உங்களுக்கு தெரியல, அதை ப்ரூவ் பண்ணோம், இதை ப்ரூவ் பண்ணோம், அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ கசாபியே ரொம்ப வருஷம் விசாரிச்சு தானே. ஆமாம், இப்போ என்னென்னா இந்த ஜோதி மல்ஹோத்ராவனுடைய கதையை மட்டுமல்லாது, ஜோதி மல்ஹோத்ராவுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் நின்னது, அவங்கள யார் யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது, புரியுதுங்களா? அப்படியே ஒரு வழியை ஒரு ட்ராக் எடுக்க முடியும் தான். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது முழுமை பெறும். இப்படிப்பட்ட தேச துரோக செயல் வந்து அதாவது மன்னிக்கக்கூடாத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்றைக்கி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி விசாரிக்கிறாங்க. இந்தியாவினுடைய உளவுத்துறை எப்படி வந்து ஸ்லோ ஆகிட்டாங்க, எப்படி ஒரு இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு காரணம் அவர்கள் தானே அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் எழுது. இருந்தாலும் நீதிமன்றங்கள் இருக்கிறது, அதே போல் வந்து என்ஐஏ விசாரிக்கிறாங்க, பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அடுத்த கட்டமாக இதன் தொடர்ச்சியாக யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றது இன்னும் ஒரு நாட்களில் விசாரணை வளையத்தை இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதை பிடிச்சோன்னே யார் யாரெல்லாம் நியூஸை கொடுப்பாங்கன்னா, இந்த பஞ்சாபில் தம்பி இருக்காப்பில் 2 பேர், ஹரியானாவில் 2 பேர் இருக்காங்க, உத்தரப்பிரதேச ஒரு 4 பேர் இருக்காங்க, இவங்கெல்லாம் நாங்களாம் ஒரு டீமு சேர்ந்து தான் இதை செயல்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர்கள் சொந்த நாட்டுக்கே வந்து அவர்கள் துரோகம் செய்த காரணத்தால் அவர்கள் வந்து எப்படி அவங்கள வந்து இப்போ இனிமேல் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஆட்கள் உடனே அடையாளம் காணப்பட்டு அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை எடுக்கும் பொழுது தான் நாளைக்கு ஃப்யூச்சரில் நம்ம நாட்டுக்கு எதிராக ஒருத்தன் நடவடிக்கை எடுத்தால் கூட, ஒருத்தன் ஏதோ ஒரு பயங்கரவாத தாக்குதலோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணால் கூட அவனுக்கு ஒரு பயம் வரும். இதை நீங்கள் இஸ்ரேல் கிட்ட பண்ண முடியாது, இதை நீங்கள் அமெரிக்காட்ட பண்ண. என்னதுக்கு 12 பேர் சுட்டுருப்பான், 12 பேர் நிற்க வச்சு காலி பண்ணிருப்பான். இப்போ நம்ம உட்காந்து ஒவ்வொன்றா கதை கேட்டுட்டு இருப்போம். ஜோதி மல்ஹோத்ரா வீடியோ போட்டார்கள், இதை போட்டார்கள், அதை போட்டார்கள். இப்போ உடனே இந்த நேரத்துக்கு ஒரு 4 நாள் 3 நாள் ஆச்சு. இந்த நேரத்துக்கு பாகிஸ்தானுக்கே தெரிஞ்சிருந்தா, பாகிஸ்தானுக்குள்ளே இருந்து இந்தியாவுக்கு உளவு பார்க்குற செய்தி தெரிஞ்சிருந்தா ஸ்பாட்லேயே அவங்களும் சுட்டு கொள்றது தான். அவ்வளோதான். இப்போ பாகிஸ்தானில் 7 அமைப்புகள் இருக்கிறது. நம்ம ஆட்கள் வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க, எங்களுக்கு பெரிய சோர்ஸ் இருக்குது பாகிஸ்தானில், நீ எங்கே போகிற எங்கே வர மொத்த கதையும் எங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. நம்ம அதிகாரிகள் சொன்னாங்க. அப்போ நம்ம ஆட்கள் அங்கே இருக்காங்க சார். இது ஒரு செட்டப் சார். அதால் சொந்த நாட்டிலே பண்ண மாட்டான். இப்போ பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தன் கதையை எடுத்து கொடுக்க மாட்டான். நம்மால் யாராவது உளவாளியாக அங்கே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏதோ ஒரு உங்களுக்கு தெரியும், விலை போக மாட்டான். ஆனால் நம்மால் என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, பணத்திற்கு ஆசைப்பட்டு இன்றைக்கி வந்து நாட்டை காட்டி கொடுத்து விட்டார்கள். இது பெரிய ஒரு பாதிப்பிலிருந்து நம்ம இன்றைக்கி தப்பிச்சிருக்கோம். தொடர்ச்சியாக இவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டும். இவர்கள் மீது தீவிர நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது தான் இனி வருங்காலங்களில் இன்னொருத்தன் வந்து இது மாதிரியான ஒரு வேலையை பண்ண மாட்டான். அதே போல் உளவு அமைப்புகளும் மிக ஸ்ட்ராங்காக, இப்போ மொசாடு போகிறோம், ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாமே வராங்க. ஆனால் அங்கே எப்படி அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அம்சங்கள் சிறப்பாக இருக்கிறதோ, நம்ம வாங்கிட்டோம் ஆயுதங்கள், தளவாடங்கள் வாங்கிட்டோம், அடிச்சு விட்றோம், எல்லாத்தையும் பண்ணுறோம். ஆனால் இங்கே இருக்கிறவனை காட்டி கொடுத்தால், இங்கே இருக்கிறவன் காட்டி கொடுக்குறான் பாருங்கள். அதாவது துரோகியை கூட நம்ம மன்னிச்சு ஏதோ ஒரு விஷயத்திற்காக விடலாம். ஆனால் இவன் வந்து நம்பிக்கை துரோகி. இவன் நம்ம வந்து எதிரியை கூட மன்னிச்சிடலாம், ஆனால் இவன் நம்பிக்கை துரோகி. எதிரியை கூட நம்ம மன்னிச்சிடலாம், ஆனால் இவன் நம்பிக்கை துரோகி. கூடவே இருந்திருக்கான், நம்ம கூட பண்ணிச்சிருக்கான். பகல்காமுக்கு அவனே கூட வந்திருக்கலாம், அவனே வந்து கொடுத்துருப்பான். இந்த இடத்துல க்ரௌட் இருக்குது, நீங்கள் உடனே பண்ணிடுங்க, ஒரு ப்ளூடூத்தை மாட்டி கதையை முடிச்சிருப்பாங்க. அப்போ இவர்கள் மீதான நடவடிக்கை ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்க வேண்டும். அதை இந்திய அரசாங்கம் மிக விரைவில் செய்யணும் அப்படின்றது தான் எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறது.